ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தமிழரசன். நீங்கள் பார்க்குறது கோவை ட்ரேடர் யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனலில் தினமும் ட்ரேடிங் செய்கிறதுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் நியூஸ், மார்க்கெட் அப்டேட்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட், எஃப்ஐஎஸ், பல்க் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸோடைய கார்பரேட் ஆக்ஷன், குவார்ட்லி ரிசல்ட்ஸ், பிரேக் அவுட்ஸ், ப்ரைஸ் ஆக்ஷன், ட்ரேடிங் மெத்தட்ஸ் இதை பற்றி தான் ஷேர் பண்ணுறோம். அண்ட் கூடவே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்குற கொஸ்டின்ஸ் அண்ட் டவுட்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுறோம். அனைவருக்கும் வணக்கம். இன்று ஜூன் 13, 2024. நேற்று மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு மிக்சடான ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேஜில் தான் போயிட்டு இருந்துச்சு இல்லைங்களா. ஸோ இன்றைக்கி ஓரளவுக்கு பரவாயில்ல, பிகாஸ் பாசிட்டிவில் ஓப்பன் ஆக போகுது. நேற்று எஃப்ஐஎஸ் நெட் பையர்ஸாக இருந்திருக்காங்க. சுமார் 426.6 கோடிக்கு பையிங் நடந்திருக்கு. டிஐஐஸ் 233.8 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. ஸோ நிஃப்டியை பொறுத்தளவுக்கு டெய்லி சார்ட்டில் இன்வெர்டர் ஹேமர் வந்திருக்குன்னு யோசிக்க வேண்டாம். இந்த லாஸ்ட் 3 டேஸாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ட்ரெண்டை காமிக்கும். இந்த இடத்துல என்னதான் செல்லர்ஸ் அதிகமாக இருந்தாலும் கடைசி வரைக்கும் பையர்ஸ் அவங்களுடைய கிரிப்பை விடலை. ஸோ பை பண்ணிட்டு தான் இருக்காங்க, பை ஆன் டிப். ஸோ பார்க்கலாம் மார்க்கெட் எப்படி நகரப்போகுதுன்னு. இந்த வீடியோவில் சில முக்கியமான டாபிக்ஸ்லாம் கவர் பண்ண போகிறோம். அடுத்தடுத்து மார்க்கெட்டோட அப்டேட்ஸ் அண்டு ஸ்டாக்ஸோடைய இண்டிவிஜுவல் நியூஸ் அப்டேட்ஸையும் பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஹெரிட்டேஜ் ஃபுட்ஸ் தான். ஹெரிட்டேஜ் ஃபுட்ஸ் நல்லாவே உயர்ந்துச்சு. கடந்த ஒரு 12 நாட்களில் ஸ்டாக் டபுள் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. 350 நாளில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தவன் மே 23 இன்றைக்கி இன்டர்டே ஹையான 729 டச் பண்ணிட்டு கீழே வந்துட்டுருக்கான். ஸோ 2 நாளாக லோவர் சர்க்கியூட்டில் லாக் ஆகிட்டு வரான். காரணம் என்ன அப்படின்னா, திங்கக்கிழமை சரியா ஒரு 4.8% ஸ்டேக்கை பிளாக் டீல் மூலமாக செல் பண்ணுறாங்க. சுமார் 320 கோடி மதிப்புள்ள ஷேர்ஸ் விற்கப்படுது. அதுக்கப்புறம் புதன்கிழமை 1.5% ஸ்டேக்கை விற்கிறாங்க. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 629 விற்றாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 14 லட்சம் ஷேர்ஸை விற்றதுனால ஷேர் கீழே வந்திருக்கு. ஸோ அடுத்தடுத்து பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் பிளாக் டீல் மூலமாக செல் பண்ணுறதுனால ஷேர் கீழே வந்துட்டுருக்கு. கண்டிப்பாக ஃபண்டமெண்டலி எந்த சேஞ்சும் கிடையாது. கண்டிப்பாக 9-day மூவிங் ஆவரேஜில் சப்போர்ட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. சப்போர்ட் எடுத்து மறுபடியும் அந்த ஹையை கிளைம் பண்ணிவிட்டு கீழே வருவான்றது என்னுடைய புரிதல். ஸோ ஹோல்டு பண்ணுறவங்க ப்ராஃபிட் புக் பண்ணாலும் சரி, இல்லை ஒரு லாங் டேர்ம் ஹோல்டு பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தீங்கன்னா ஹோல்டு பண்ணலாம். காரணம் ஷேரில் பெரிய ஒரு ப்ராப்ளம் எதுவும் கிடையாது. அடுத்தடுத்து ஹையை நோக்கி போக வாய்ப்புகள் இருக்குது. பிகாஸ் இப்போ வந்திருக்கிறதும் பார்த்தீங்கன்னா சந்திரபாபு அவருடைய மினிஸ்ட்ரி தான் வந்திருக்கு இல்லைங்களா. ஸோ அதனால் இதோடைய கோர் பிஸ்னஸ் இன்னும் ஸ்ட்ராங்காக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆல்ரெடி இவங்க தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா போன்ற மாநிலங்களில் ஒரு முக்கியமான மார்க்கெட் ஷேர் வச்சுருக்காங்க டைரி ப்ராடக்ட்ஸில். இன்னும் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஏன்னா இது ஃபுல்லி ஹோல்டு பை யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திரபாபு நாயுடைய ஒய்ஃப் அண்டு சன் தான் 34% ஸ்டேக்கை ஹோல்டு பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு ஓரக்கல் ஃபினான்ஸ். இந்த கம்பெனி 240 ரூபா டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, இதோடைய பேரண்ட் கம்பெனியான ஓரக்கல் கார்ப் அவங்க ரெவன்யூவில் ஸ்ட்ராங்கான க்ரோத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. ரெவன்யூ 44% க்ரோத் ஆகிருக்கு. சுமார் இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 3.3% உயர்ந்து நியர்லி 14 பில்லியனை டச் பண்ணியிருக்கு. குவார்டர் அண்ட் குவார்ட்டரில் கம்பெனியோடைய ரெவன்யூ 2 பில்லியனாக வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதோடைய க்ளவுடு கம்ப்யூட்டிங்கில் வர்ற பிஸ்னஸும் அந்த பார்ட்னர்ஷிப் இதெல்லாம் நிறைய வச்சுருக்கனால ஒரு பாசிட்டிவ் நியூஸாக மாறுச்சு. ஸோ அதனால் கம்பெனி டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. 2014 சுமார் 2500 ரூபா டிவிடெண்ட் ஒரு பங்குக்கு இந்த கம்பெனி கொடுத்துருக்காங்க. இப்போது டெய்லி சார்ட்டை வச்சு பார்க்கும்போது கரெக்டாக ரெசிஸ்டன்ட் லெவலில் இன்ட்ரா ஹேமர் வந்திருக்கு. இதை ப்ரீச் பண்ணி மேலே போனால் அப்படின்னா ஷேர் கண்டிப்பாக மேலே போவான். பட் நேற்றே நிறையா பேர் இந்த நியூஸ் வந்த உடனே பை பண்ணாங்க. பை பண்ணி செல்லும் பண்ணிட்டாங்க. சுமார் 9,000 ரூபாய் ஹையை டச் பண்ணிச்சு இந்த ஷேர். ஸோ இப்போது இன்வெர்டர் ஹேமர் இருக்குது. இன்றைக்கி வேரிஷ் கேண்டில் கன்ஃபார்ம் பண்ணால் ஷேர் 9-day மூவிங் ஆவரேஜ் சப்போர்ட் எடுக்கும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலி சப்போர்ட் லெவல் 8,027.50. அடுத்தது ஹெரிட்டேஜ் ஃபுட்ஸை பற்றி பார்த்தாச்சு. பஜாஜ் ஆட்டோ. ஸோ பஜாஜ் ஆட்டோவில் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க சுமார் 80 ரூபா பர் ஷேருக்கு. அதுக்கான ரெக்கார்டு டேட் ஜூன் 14.
பஜாஜ் ஆட்டோ. பஜாஜ் ஆட்டோ வச்சு பார்க்கும்போது அவன் இப்போ ரெசிஸ்டன்ட் லெவலில் தாங்க இருக்கான். இதுக்கு மேலே ஸ்டெக்னென்ட் ஆன மாதிரி தான் எனக்கு தெரியுது. இந்த இடத்துலேருந்து அவன் ஒன்று மேலே போகணும் பாருங்கள். பட் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, இந்த கம்பெனி இந்த இடத்துல ஸ்ப்ளிட்டு கொடுத்தாலும் கொடுக்கலாம். இப்போ உங்களுக்கு கிளியராக இருக்கா? ஸோ இது வந்து லிக்விடிட்டி கம்மியாக இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் ஸ்விங் ட்ரேடுக்கு பார்த்தீங்கன்னா இதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. வேறு ஏதோ பங்கை நீங்கள் பார்த்து சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தடுத்து அந்த ஸ்ப்ளிட்டு போனஸ் டிவிடெண்ட் தர பங்கில் சும்மா சொல்கிறேன், கவனமாக கேட்டுக்கோங்க. டாடா டெக்னாலஜிஸ் 8 ரூபா 40 ஃபைனல் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஜூன் 13 இன்றைக்கி தான் ரெக்கார்டு டேட். அதானி போர்ட்ஸ் 6 ரூபாயை டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஜூன் 14 ரெக்கார்டு டேட். ஏசிசி லிமிடெட் அவங்களும் ரெக்கார்டு அறிவிச்சிருக்காங்க. 7 ரூபா 50 வந்து டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. அண்டு ஸோ இந்த டெய்லி சார்ட்டை பார்ப்போம். ஏசிசியை பொறுத்த வரைக்கும் நம்ம இதை பார்த்து பல மாதங்கள் ஆச்சு அப்படின்னு வச்சுக்கலாம். பிகாஸ் ஒரு டைம் ரெசிஸ்டண்ட்லேருந்து கீழே விழுந்துச்சு, அதுக்கப்புறம் நம்ம இதை மறந்துட்டோம். பார்த்தீங்களா, நான் சொன்னது கரெக்டாக போச்சா? ரெசிஸ்டண்ட்டில் பாருங்கள், ரெசிஸ்டன்ட் வந்து கீழே விழும்போது இதோ இந்த இடத்துல தான் நம்ம பார்த்தோம், இந்த இடம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து இதை கவனிக்கவே இல்லை. இன்றைக்கி பார்த்தோன்னா ஷேர் ரொம்பவே கீழே வந்திருக்கான். அந்த ரெசிஸ்டன்ட் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்குது. மேபி ஹை பொட்டன்ஷியலில் பிரேக் அவுட் நடந்துச்சுன்னா ஷேர் அடுத்த ஹையை நோக்கி போகும். 2677 ஒரு முக்கியமான ப்ரைஸ் லெவல். கிராஸ் பண்ணும்போது கவனமாக பாருங்கள். பட் ப்ரீவியஸாக வந்து 2 கேண்டல்ஸும் ஸ்ட்ராங்காக இருக்குது. புல் ட்ரெண்டை கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு. இந்த சுச்சுவேஷன் அப்படியே நீடிச்சதுன்னா கண்டிப்பாக பிரேக் அவுட் சாத்தியம். அடுத்தது சேவியாட் வந்து ஸ்ப்ளிட்டும் அறிவிச்சிருக்காங்க. பைபேக் அறிவிச்சிருக்காங்க. சேவியாட் வந்து ஒரு ஜூட் மேனுஃபேக்சர் கம்பெனி. அவங்க வந்து சுமார் 1.75 lakhs ஷேர்ஸை வந்து பைபேக் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. டிவிடெண்ட்டும் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. டிவிடெண்ட்டானா பார்த்தீங்கன்னா ரூபாய் 5 per ஷேர். ஜூன் 14 ரெக்கார்டு டேட், போத் ஃபார் பைபேக் அண்டு டிவிடெண்ட். ஸோ இப்போ இதோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 1518 ரூபா 40 இந்த ஷேரில் எந்த பேட்டர்னும் கிடையாது. எந்த ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்குள்ளேயும் இது வரலை. ஸோ எப்போதைக்கு இதை நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு பிரேக் அவுட் வரட்டும், என்ட்ரி எடுக்கலாம். டெக்னிக்கலி என்ட்ரி கிடையாது, ஃபண்டமெண்டலி அனலைஸ் பண்ண தெரிஞ்சவங்க பண்ணி என்ட்ரி வந்துச்சுன்னா சொல்லுங்கள், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு காமதேனு வெஞ்சர்ஸ் ஸ்ப்ளிட் அறிவிச்சிருக்காங்க. கம்பெனி ஃபேஸ் வேல்யூவான 5 1 மாற்ற போகிறாங்க. ஸோ ஒரு ஷேர் வச்சுருந்தா உங்களுக்கு 5 shares கிடைக்கும். காமதேனு வெஞ்சர்ஸ், ஓகே. ஆக்சுவலாக காமதேனுன்றது ஒரு பெரிய குரூப் தான். காமதேனு வெஞ்சர்ஸ் பெயிண்ட்ஸ்ன்னு இருக்கு, சாரி. காமதேனு வெஞ்சர்ஸ் தாங்க அது. ஓகே, ஸ்ப்ளிட் அறிவிச்சிருக்காங்க. இந்த கம்பெனி லாஸ்ட் இயர் 1:1 போனஸை வந்து அறிவிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், 1:1 போனஸ் அறிவிச்சதுக்கப்புறம் ஷேருடைய கரெக்ஷன் பாருங்களேன், 360 ஒரு 180 வந்துட்டோம். ஏன்னா 1:1 போகும்போது ஷேருடைய மார்க்கெட் ப்ரைஸ் 2 டிவைட் பண்ண மாதிரி அது கரெக்ஷன் ஆகும். எப்பவும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து 190 5ஆல் டிவைட் பண்ண அவ்வளோ கிடைக்கும். 5ஆல் டிவைட் பண்ண 60 rupees கிடைக்குமா? ஸோ காமதேனு வெஞ்சர்ஸ் 60 rupees கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பை பண்ணுறவங்க பை பண்ணலாம், இல்லை ஸ்ப்ளிட்டுக்கு அப்புறம் கரெக்ஷன் நடக்கும், அப்போ பை பண்ணாலும் பண்ணலாம், உங்களோட விஷயம் தான். ஸோ குவைட் அண்ட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், குவைட்டில் ஒரு துர்சங்கடமான ஒரு செய்தி என்னாச்சு அப்படின்னா, அங்கே வந்து ஃபயர் ஆக்சிடெண்ட் ஏற்பட்டிருக்கு ஒரு ஹோட்டல் கிச்சனில்.
40 இந்தியன்ஸ் இறந்துட்டாங்க. பிஎம் வந்து இறந்த ஒவ்வொருத்தருடைய குடும்பத்துக்கும் 2 லட்சம் ரூபா ஒரு உதவித்தொகையை வந்து அறிவிச்சிருக்காரு. 40 இந்தியன்ஸ்ன்றது இந்தியன்ஸ்னு இல்லை, 40 மெம்பர்ஸ் 40 பீப்புள் போனது பெரிய விஷயம், சங்கடம் தான். அது கூட ஃபிலிப்பைன்ஸ், எஜிப்டியன், ஃப்ரெஞ்ச் நாட்டை சேர்ந்தவங்க, எங்கே வேலை செஞ்சுட்டு இருந்தவங்கன்னு எல்லாருக்கும் தீக்காயம் பட்டு சேதமாயிருக்கு. டிசிஎஸை பொறுத்த வரைக்கும் பெருசாக எந்த என்ட்ரி கிடையாதுங்க. இதை வந்து நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டாம். பிகாஸ் டிசிஎஸ் வந்து ஐடி செக்டர், ஐடியில் இருக்க எல்லா ஸ்டாக்ஸும் மந்தமான நிலையில் தான் போயிட்டுருக்கு. பெரிய ரிட்டர்ன்ஸ் எதுவும் கிடையாது. இன்றைக்கி 5% அப் கொடுத்தா நாளைக்கு 3% டவுன் கொடுக்குறோம். ஸோ அப்படி போகிற பங்குகளை இப்போதைக்கு டச் பண்ண வேண்டாம். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டாட்டா, பை பாய்.